ஸோ இந்த வீடியோ வந்து வாட் இஸ் ஸ்டேட். ஃப்ளட்டரில் பல இடங்களில் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டேட்டு, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ் விசிட், இது மாதிரி பல இடங்களில் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான ப்ராப்பர் மீனிங் தெரியாமல் இருந்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கான வீடியோ. அண்ட் ஸ்டேட், வாட் இஸ் ஸ்டேட் அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனாக ஸ்டேட்ன்றது நிலை. தமிழில் வந்து அதை ப்ராப்பராக சொல்லலாம், நிலைன்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு அந்த செகண்ட் அந்த இன்ஸ்டன்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம ஸ்டேட்னு சொல்லலாம். இது வேரியபிளாக எடுத்துக்கலாம், ஒரு நீங்கள் ஆப்ஜெக்டாகவும் எடுத்துக்கலாம். இங்கே நான் சிம்பிள் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை வச்சு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் லெட்ஸ் கன்சிடர் அ கார் ஆஸ் ஆப்ஜெக்ட். இந்த கார் இனிஷியல் என்ன இருக்கும்? இனிஷியல் ஸ்டேட் இந்த காருக்கு வந்து சும்மா இருக்கும். கார் வந்து இனிஷியலாக சும்மா தான் இருக்கும். கார் நம்ம எடுக்கிறோம் ரன்னிங் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஸ்டேட்டில் மாறும். இப்போ இந்த காரோட ஸ்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டு. இதுக்கு அடுத்து நீங்கள் காரை கொண்டு எங்கே கவுத்துறீங்க அப்படின்னா இது வந்து கிராஷ்டு ஸ்டேட்டு. ஸோ இப்படி தான் ஸ்டேட்டு மாறுது. அந்த பொருள் அப்படியே தான் இருக்குது. அந்த பொருளுக்கு பிஹேவியரை பொறுத்து ஒரு ஸ்டேட்டாக மாறுது. இதை நம்ம ஸ்டேட் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக நம்ம கிராஷில் வந்து நிற்கிது. இதற்கு அடுத்தபடியாக ஒரு வேரியபிள் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரோக்ராமேட்டிக்கலாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். அண்ட் ஒரு நம்பர் அப்படின்னு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0 இருக்குது. ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம இனிஷியல் ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்பர் அப்படின்ற வேரியபிளுக்கான இனிஷியல் ஸ்டேட் 0. இந்த நம்பர் அப்படின்ற வேரியபிளில் 0 இருக்குது. இது ரன் டைமில் மாறலாம். ரன் டைமில் உங்களுக்கு 2 மாறும், 3 மாறும், என்ன வேணாலும் மாறும். இதை ஸ்டேட் சேஞ்ச் நம்ம மீன் பண்ணலாம். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்பில் பார்த்துருக்கீங்களா? லைக் இப்போது வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப்பாக இருக்கும். சேட்ஸ்னு ஒன்று இருக்கும், கால்ஸ் இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு டேப்பையும் பேஜ் நம்பர்னு மீன் பண்ணலாம். இனிஷியலாக அந்த பேஜ் நம்பர் 0 இருக்கும். 0 இருக்குது அப்படின்னா நமக்கு இனிஷியலாக என்ன பேஜ் தெரியும்? சேட் பேஜ் தெரியுதா? ஸோ அது 0. அதுக்கடுத்து உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்து எப்படி மாறும்? பேஜ்ன்றது நீங்கள் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற பேஜுக்கு காமிக்கும். அதுக்கடுத்து கால்ஸ் போனால் கால்ஸ் காமிக்கும். ஸோ பேஜ் நம்பர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற பட்டனை பொறுத்து மாறுது. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக ஸ்டேட்டு சேஞ்ச் ஆக்கப்படுகிறது. ஸோ இதுதான் எக்ஸாக்டாக ஸ்டேட் அப்படின்றது. இது ஸ்டேட்லேயே உங்களுக்கு பல விதமான யூஸ் கேசஸ் இருக்குது. ஸ்டேட் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒரு யூஐ நீங்கள் மாற்ற முடியும். யூஐயில் பல விஷயங்களை காட்ட முடியும். அண்ட் அனிமேஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு டேட்டா நீங்கள் மேனிபுலேட் பண்ண முடியும். ஸ்டேட்லெஸ் விசிட், ஸ்டேட்ஃபுல் விசிட், இதெல்லாமே இந்த ஸ்டேட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே தான் வருது. ஸ்டேட்லெஸ் வராது, ஸ்டேட்ஃபுல் வரும். ஸ்டேட்ஃபுல்லுக்குள்ளேயே லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்டேட்ஃபுல் விசிட் அண்ட் ஸ்டேட் மெத்தட்ஸ் இருக்குது. செட் ஸ்டேட், இன் ஸ்டேட்டு, இதெல்லாம் இருக்குது. வாய்ப்பு இருந்ததுன்னா இதை நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம்.